நாங்க பொண்ணை பார்த்துட்டு ராத்திரியே திரும்பிடலாம்ல? ஏன்னா எனக்கு நிறைய வேலை இருக்கு. கண்டிப்பா திரும்பிடலாங்க. திருமணம் சரி இங்கதான் இருக்கு. செங்கல்பட்டுல இருந்து 150 கிலோமீட்டர் தான். பஸ்ல டிக்கெட் எல்லாம் வாங்குறது உண்டுல? வெளியூர் போகும்போதெல்லாம் கண்டிப்பா டிக்கெட் வாங்கிடுறது. எவன்டாவ மூட்டை தூக்கி. சார் எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? நீங்க வண்டியில உட்காருங்க. நீ உட்காருப்பா. ஆமா, நீங்க அந்த பொண்ணு மாப்பிள்ளை எல்லாம் வீட்டுல சேர்த்துட்டியா? என்னப்பா இப்படி கேக்குற? நீதான் எங்களை அன்னைக்கு ஆபத் பாந்தவ மாதிரி காப்பாத்துனியே. அதனாலதான் அந்த கல்யாண பார்ட்டியே இன்னைக்கு பொழைச்சது. ஆமா, நீ பொண்ணு வீட்டுக்காரனா புள்ள வீட்டுக்காரனா? அன்னைக்கு பொண்ணு வீட்டுக்காரன், இன்னைக்கு புள்ள வீட்டுக்காரன். குழப்பறிய நானா? நான் கல்யாண தரகர்ப்பா. அதான் என் தொழில். பேரு அம்பலவான. ஆமா, உன் பேர் என்ன? வேலு, தங்கவேலு. என்ன தொழில் பண்ற? பொட்டியை குடு காட்டுறேன். என்னைய குழப்பற? கூலி சார். குடு சார், அத வெறும் கையா வீசிட்டு வர முடியல. ஆமா, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்லையா? ஏன் கேக்குற? தொண்டு கணவனா இருந்தாலும் நான் கேக்குற முதல் கேள்வியாதான். எல்லாருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருவேன். இந்த பாட்டி போதாதா? ஆமா, அந்த பையனுக்கு திருமணஞ்சேரி கிராமத்துல பொண்ணு பார்க்க போறோம். பொண்ணு எப்படி? நீயே பார்த்து சொல்றியா? திருமணஞ்சேரிக்கே வந்து பார்க்க சொல்றியா? இல்லப்பா, பொண்ணு போட்டோவை பார்த்து சொல்லுப்பா. சார், செம்ம கிடுகிடாவா இருக்கு சார். கிடுகிடான்னா? அதாவது என்ன மாதிரி வயசு பையனுக்கு தான் புரியும் சார். சூப்பர் பாட்டி சார். ஆமா, இந்த சோதா பையனுக்கா? அவனுக்கு செம்ம வாழ்வு சார். வெறும் வாழ்வு இல்லப்பா, வயலும் வாழ்வும். 40 ஏக்கர் நிலத்தோட இந்த பொண்ணை கொடுக்குறாங்க சார். இந்த மாதிரி அநியாயமான மேட்டர்லாம் நீ பண்ணக்கூடாது சார். அப்பா, சினிமா வாழ்க்கையில தான் ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் கல்யாணம் நடக்கும். நிஜ வாழ்க்கையில இப்படித்தான் தாறுமாறா இருக்கும். திருமணங்கள் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகின்றன அப்படிங்கிறாங்க. அப்படின்னா கல்யாணம் சொர்க்கத்துல தானே நடக்கணும். சத்திரத்துல எங்க மூலமா நடந்தா இப்படிதான் இருக்கும். என்னமோ கிளிய வளர்த்து பூனை கிட்ட குடுக்கற மாதிரி தான். இந்த என்னது கூலி? இந்த பாரு, இந்த மாதிரி ஒரு குட்டி எனக்கு பிடிச்சு கொடு. வாழ்க்கை பூரா உனக்கு பொட்டிய தூக்குற. இப்ப அப்படித்தான் சொல்லுவீங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் தரவர கண்டிப்பா மாட்டீங்க. சார், அடிக்கடி வரதில்ல. அக்கா, என்ன காலையெல்லாம் காண? நீ கடைக்கு லீவ் விடுற அளவுக்கு ஆயிட்டியா நீ? இந்த பாரு, இனிமே நீ என் கடை பக்கம் வந்து சோறு டிபன் எதுவும் தின்னாத. ஆமா. ஐயோ அக்கா, ஏன்க்கா? உனக்கு சமைச்சு போட ஒரு ஆளை செட்டப் பண்ணி வச்சிருக்கேன்டா. செட்டப்பா? ஆமாண்டா. இத்தனை நாள் நீ ஒத்த கட்டியா இருந்த இல்லையா? உனக்கு ஒரு லக்கேஜ் தேவை இல்லையா? பொண்ணு பார்த்து வச்சிருக்கேன். நிஜமாவா? சத்தியமாடா. நாம நாளைக்கு பொண்ணு பார்க்க போறோம். நீ என் கூட வர. என்னடா இது? பாருடா, நாளைக்கு வரும்போது ஒழுங்கா பேண்ட் சொக்கா எல்லாம் மாட்டிக்கிட்டு வா. அப்பா, எங்கடா போன? உன்னை தேடி ஆள் வந்திருக்காங்க. வணக்கம். யாரு? என் பேரு அம்பலவாணன். நான் ஒரு கல்யாண தரகர். என்ன விஷயமா வந்தீங்க? கல்யாண தரகர் வேற எதுக்கு வருவேன்? கல்யாணத்துக்காகத்தான். உங்க வீட்டுல ஒரு பொண்ணு இருக்கிறதா கேள்விப்பட்டேன். அதான் பார்ட்டியோட வந்துட்டேன். இவரு கல்யாண பையனோட அப்பா. பேரு சண்முகம். அது பையன் பேரு பாலு. அது பையனோட அம்மா. பொண்ணை கூப்பிட்டீங்கன்னா பையனுக்கு பிடிச்சிருந்தா மத்த விஷயம் எல்லாம் பேசலாம். எங்கடா பெரியவ? சும்மா இருக்க, நீ வேற. முதல்ல விஷயத்த பேசிக்கோ, அப்புறம் பொண்ணு கூப்பிடுவோம் தேவைப்பட்டா. அதுக்கு முன்னாடி பையனுக்கு பொண்ணை பிடிக்க வேணாங்களா? பையனுக்கு பிடிச்சா உடனே கல்யாணம் முடிஞ்சிருமா? பையன் மெட்ராஸ்ல ஃபேக்டரி வச்சிருக்காங்க. ஃபேக்டரியா? அது ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரிங்க. எது இந்த பள்ளிக்கூட பிள்ளைங்களுக்கு எல்லாம் அரடி ஸ்கேல் செய்யறாங்க அதுவா? இன்ஜினியரிங். ஆஹா, ஃபேக்டரினா எவ்வளவு ஏக்கர் தேரும்? ஓஹோ, யோசிக்கிற அளவுக்கு இருக்கா? ஆமா, மெட்ராஸ்ல இருந்து எதுல வந்தீங்க? பஸ்ல. பஸ்லயா? ஏயா, பெரிய பண்ண வீட்டுல பொண்ணு எடுக்க வந்திருக்கீங்க, பஸ்ல வர்றீங்களே? என் வீட்டுல பிச்சை எடுக்க வர்றவங்க கூட வில்லு வண்டியில வர்றான். வெளியே சொல்லிடாதீங்க, உங்களை ரொம்ப கேவலமா நினைப்பாங்க. சார். டேய், என்னடா பேசுற? சும்மா இரு. பொண்ணு பார்க்க வரவங்க விசாரிச்சுட்டு வர்றது இல்ல? யோ புரோக்கரே, நான் சொல்றது நல்லா கேட்டுக்க. எனக்கு வர போற மாப்பிளைக்கு என்னை விட 4 ஏக்கர் அதிகமா இருக்கணும். யோ புரோக்கர், என்ன இதெல்லாம்? அதான் ஏன் புரோக்கரு? எங்கேயாவது கமிஷனுக்கு ஆசைப்பட்டு சம்பந்தம் இல்லாத இடத்துல தள்ளி விட்டுருவாங்க. இல்ல சொத்தை சொல்லன்னு ஒரு பொண்ணை பார்த்து உன் தலையில கட்டி விட்டுருவாங்க. ஆள வந்தா யாரு? அவனுடைய அந்தஸ்து என்ன? உட்காந்து பேசுறீங்களே, எதிரியா? யோ புரோக்கர், எனக்கு தேவையா? வேலையில போற ஓனார முடிச்சு வேட்டுக்குள்ள விட்ட மாதிரி. ஓனம் தாயா இந்த ஆளு. யோ, எவனாவது குச்சி ஐஸ் ஃபேக்டரி வச்சிருப்பான், அவங்கிட்ட போய் கேளு, பொண்ணு கொடுப்பான். டேய், நீ பெத்திருக்கிறது 2 பொட்ட பொண்ணு. அத மனசுல வச்சு பேசு. டேய் கிழவி, உன்னை கழுத்தை நினைச்சு கொன்னுடுவேன். எனக்கு தெரியாதா? பட்டத்து யானை அணைச்சு சுயவரம் நடத்தி கல்யாணத்தை நடத்துவேன். கண்ட புரோக்கர்லாம் நான் நம்ப மாட்டேன், தெரியுமா? போங்க வேலையை பார்த்துட்டு. போடா. என்ன நிச்சயமா நடிச்சிட்டு இருக்காங்களா? என்ன உட்காந்துட்டு போஸ் கொடுத்து எந்திரியா? வரேங்க. வராத போ. இல்ல வருவேன். மறுபடியும் வருவேன். கண்டிப்பா வருவேன். இந்த வீட்டுக்கே வருவேன். வரேங்க. எனக்கு சவால் விட்டு போறான். என்னடா? சூப்பர். பொண்ணோட அம்மா. அச்சோ. அஞ்சல,
பொண்ணு அலங்காரம் பண்ணி கூட்டிட்டு வா. தம்பிக்குதான் உங்க பொண்ணு. அப்படியா? தம்பி பேரு வேலு, தங்கவேலு. என்ன வேலை பாக்குறீங்க? தம்பிக்கு உங்களை மாதிரி பஸ் ஸ்டாண்ட் உத்தியோகம் தான். நீங்க பாரிஸ், தம்பி தண்டையார்பேட்டை. பல்லவனா பிரைவேட்டா? எல்லாமே தான். சமயத்துல வீடியோ வச்சு கூட வருங்க. கண்டக்டரா? இல்லீங்க, கூலி. கூலியா? கூலினா இவன் தானே எல்லாமே. அங்க தம்பி சொல்லாம ஒரு லெக்கேஜ் கூட அங்கேருந்து நகராது தெரியுமா? பொன்னாத்தா, என்ன மன்னிச்சிரு. என்னென்ன சொல்றீங்க? என் பொண்ணு ஒரு கூலிக்காரனுக்கு. ஓ, என்ன கூலிக்கார? அதுவும் ஒரு தொழில் தான். தொழில் மூட்டை தூக்குறது பெரிய தொழில். யோ, அளந்து பேசியா தம்பி? அக்கா, அந்த இடத்துல நீ சும்மா இருக்கா? பொண்ணு தர முடியாதுன்னா தரமாட்டேன்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே? அப்புறம் என்ன கூலிக்காரன் கிளிக்காரன்னு? யோ, நீ என்ன பெரிய கோடீஸ்வரனா? நீ பஸ்ஸுக்குள்ள இருக்க, நான் பஸ்ஸுக்கு வெளியே இருக்க. இதுல என்னையா சுண்டக்க அந்தஸ்து பாக்குற? சரிதான், பிளாட்பாரம் சரியா இருக்குது. என்ன கைய உங்குறேன்னு இந்த மாதிரி நீ பாக்குறதோ கூலி தொழில். அதுவும் போயிடுச்சுன்னா என் பொண்ணை எப்படி காப்பாத்துவ? பிச்சை எடுத்தாவது காப்பாத்துவையா? அது சரி, பிச்சைக்காரன்னு நீயே ஒத்துக்கிட்ட. அதான் புரோக்கரு. எங்கேயாவது கமிஷனுக்கு ஆசைப்பட்டு சம்பந்தம் இல்லாத இடத்துல தள்ளி விட்டுருவாங்க. இல்ல சொத்தை சொல்லுன்னு ஒரு பொண்ணை பார்த்து உன் தலையில கட்டி விட்டுருவாங்க. யோ, இந்த அநியாயத்தை கேளுங்க. காலையில பொண்ணு பார்க்க போனேன். அந்த பொண்ணோட அப்ப என்ன மூட்டை தூக்குற கூலிக்கார பையன் கேவலப்படுத்திட்டாயா. ஆத்திரம் வந்து மூக்க உடைச்சிருப்பேன். ஏயா, என்னால ஒரு பொண்ணை காப்பாற்ற முடியாது? அந்த ஆளே ஒரு டிரைவர். நாளைக்கு அவன் வேலை போனா அவனும் பிச்சை எடுக்கணும். என்ன நான் பேசிக்கிட்டே இருக்க, நீ பாட்டு கீழே பாத்துக்கிட்டே இருக்க. என்னது? உனக்கு இந்த பொண்ணு ஓகேயா? கிடுகிடா. யோ, வெறுப்பேத்தாத. ஏற்கனவே அவமானப்பட்டுட்டேன். இனிமே உனக்கு அவமானமே வராது. ஏன்னா இனிமே உன்னோட அவமானம் என்னோட அவமானம், என்னோட அவமானம் உன்னோட அவமானம். உன்னை பொறுத்த வரைக்கும் உனக்கு ஒரு நல்ல பொண்ணு கிடைக்கணும். என்ன பொறுத்த வரைக்கும் என்ன கேவலமா பேசினான அந்த பெரிய பொண்ண அவனுக்கு நான் ஒரு நல்ல பாடம் புகட்டணும். உனக்கு இந்த பொண்ணு ஓகேயா? என்னய்யா நீ சொல்றது எனக்கு உண்மையே புரியல. 1000 பொய்ய சொல்லி ஒரு கல்யாணம் பண்ணலாம்னு சொல்லுவாங்க. நீ ஒரே ஒரு பொய் தான் சொல்ல போற. இந்த பெரிய பண்ணையை விட நீ பணக்காரன்னு. ஓ, இது எப்படி? நான் பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன். ஆளுடியா? உன்னை யாரையா பொய் சொல்ல சொன்னது? கல்யாணத்தை நீ பண்ணிக்க பொய்ய நான் சொல்றேன். நாம அடுத்த வாரமே திருமணம் செய்தி போறோம். உன் பொண்டாட்டி போட்டோ எனக்கு அதுக்கு நீயே வச்சுக்க. பொண்டாட்டியா? கிட்ட யோ, அம்பளவானா? நீ போப்பா. எலே கணக்கு அடப்பாவி, என்னடாச்சு உனக்கு? என்ன ஒரே இருட்டா இருக்கு? லைட் ஏதாவது போடுறது இல்லையா? மூதேவி நாய, அந்த கண்ணாடியை கழட்டு, அப்பதான் பளிச்சுன்னு தெரியும். என்ன கணக்கு பிள்ளை, கண்ணு வலியா? அட போங்கம்மா, இது சிங்கப்பூர் தம்பி கொடுத்தது. சிங்கப்பூர் தம்பியா? ஆமாமா, உங்களுக்கு விஷயமே தெரியாதா? சிங்கப்பூர்ல இருந்து ஒரு தம்பி வந்திருக்குது. அவர் என் வீட்டுல தான் தங்கி இருக்காரு. ஓ வீட்லயா? சிங்கப்பூர்ல ஏசி வீட்லயே தங்கி இருந்து தம்பிக்கு அழுத்து போச்சான். அதனால காத்தோட்டமா என் வீட்லயே தங்கிக்கிறேன்னு கேட்டுச்சு. சரி ஓகேன்னு சொல்லிட்டேன். அடாடாடா, என்ன பவுடரு, என்ன சென்ட், ஊரையே மயக்குது போங்க. இத பாருங்க, எனக்கு கூட போட்டுட்டு இருக்க. கணக்கு பிள்ளை, பவுடர் சென்ட் எல்லாம் பார்த்து சிங்கப்பூர்னு நம்பிடுறதா? அட சென்ட்ட விடுமா, இப்ப போச்ச கப்பல் மாதிரி காரு அது தம்பிதுதான். நம்ம ஐயாவோட வில்லு வண்டிய மாட்டோடு சேர்த்து டிக்கில போட்டுடலாம். சிங்கப்பூர்னா சிங்கப்பூர் தான். சரி சரி, என்ன விஷயமா வந்திருக்காரு? பக்கத்துல வாங்க சொல்றேன். பெரிய சிதம்பரம் ரகசியம். அங்க என்ன சொல்றா? நம்ம ஊரு புறம்போக்கு நிலத்துல சிங்கப்பூர் தம்பி பெரிய ஃபேக்டரி கட்ட போகுது. ஃபேக்டரியா? நெசமாவ சொல்ற? ஆமாங்க. ஏலே, நான் வந்து பாப்பா அப்படி இல்ல. அருவாளால வெட்டிடுவீங்க. அப்ப சுகுணமா சொல்லாதடா. ஏமா, நான் போற பொண்ணு தட்டை வெடியில எடுத்து வை. அந்த கண்ணாடி கைட்டு நான் போட்டதே தெரியல. என்ன அது வேகாத வெயில்ல கூட்டிட்டு வந்திருக்க? பெரிய பொண்ணுங்கிற யானையை பிடிக்க முதல்ல இந்த நிலத்துலதான் நம்ம பள்ளம் தோண்ட போறோம். என்ன சொல்ற நீ? புரியலையா? நேத்தி கலெக்டர் ஆபீஸ்க்கு போயிருந்தேன். அந்த இடத்துல பேசிக்கிட்டாங்க. இந்த இடத்துல அரசாங்கம் ஒரு சிமெண்ட் ஃபேக்டரியை கட்ட போறதா. அதுக்கு தான் சர்வே எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த சிமெண்ட் ஃபேக்டரியை நீ தான் கட்ட போற அப்படின்னு பெரிய பண்ணை ஏமாத்தி ஒரு நாடகம் நடத்த போறோம். அதுக்கு இப்ப பெரிய பண்ண வரணுமே. சிங்கப்பூர் தம்பி ஒரு சிமெண்ட் ஃபேக்டரியை கட்ட போறது அப்படின்னு கணக்கு புள்ள காதுல ஏற்கனவே நான் போட்டுட்டேனே. நான் தானே கட்ட போறதா சொன்னேன். யார் அது சிங்கப்பூர் தம்பி? நீதாயா சிங்கப்பூர் தம்பி? ஓ, நான் இன்னும் அந்த கேரக்டர்ல செட் ஆகல. சீக்கிரம் செட்டில் ஆயிடியா அந்த கேரக்டர்ல. டெஃபினட்டா அந்த பெரிய பண்ணை இப்ப இங்க வரும். ஏன்னா அது அல்பம். அந்த சமயத்துல நம்ம நாடகத்தை நடத்துறோம். இது ஒரு சின்ன செட்டப் முடிச்சுட்டு வந்துடுறேன். லக்கேஜ் இருந்தா வெயில் தெரியாது. அப்பா
சார் சார் சினிமா ஷூட்டிங் எடுக்கிறீங்களா சார்? யோ போயா, வெயிலு மண்டை போட்டு கொளுத்துதே, தொல்லை பண்ற, போய் தொலையா. மறுபடியும் நான் தான். ஐயோ இன்னும் நீ போகலையா? போயா, சொன்ன இல்ல, எத்தனை தடவை சொல்றது, போயா. நாங்கள்லாம் கிராமத்து ஆளுங்க 4 விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவோம். நீங்க என்ன செய்றீங்கன்னு இப்ப என்கிட்ட சொல்லிட்டாக்க நான் மத்தவங்க வருவாங்கல்ல அவங்க கிட்ட நான் சொல்லிடுவேன். இல்லன்னா ஒவ்வொருத்தரா வந்து கேட்பாங்க. உங்களுக்கு தான் சிரமம் இல்லையா? கவர்மெண்ட்ல சிமெண்ட் ஃபேக்டரி கட்டுறாங்கயா, அதுக்கு தான் நாங்க சர்வே பண்ணிட்டு இருக்கோம். போதுமா? போயா. வந்துட்டானுங்க உயிரை வாங்க. பாத்தீங்களா, சொன்ன நம்ப மாட்டேனீங்களே. சார் சார் என்னையா? இனிமே யார் வந்து இத பத்தி கேட்டாலும் அனாவசியமா நீங்க பதில் சொல்ல வேண்டாம், என்கிட்ட அனுப்புங்க, நான் பதில் சொல்றேன். என்ன? சரி போயா. பாருங்க பாருங்க, ஃபேக்டரி கட்டுறதுக்கு நிலத்தை அளந்துகிட்டு இருக்காங்க. ஆமாயா. நீங்க கண்டவருக்கு பதில் சொல்லாதீங்க. யார் வந்து கேட்டாலும் என்கிட்ட அனுப்புங்க, நான் பதில் சொல்றேன். நீங்க உங்க வேலையை கவனிங்க. யோ யோ, அந்த புரோக்கர் பையன் கூட இருக்காயா? அவன் இப்ப புரோக்கர் இல்லைங்க, சிங்கப்பூர் தம்பியோட செக்ரட்டரி. அதான் அந்த போடுறான். வா போய் விசாரிப்போம். யோ, எதுக்கு அந்த சேர்லாம்? சேர்ல உட்கார்ந்தாதான் ஒரு பந்தாவா இருக்குங்க. சேர்ல உட்கார். என்ன பண்ற? என் தலை எழுத்து உனக்கு கொடை பிடிக்க போறேன். தலையங்க தம்பி தம்பி, என்ன விஷயமா நிலத்தை அளந்துட்டு இருக்கீங்க? இத பாரியா, உனக்கு என்ன விஷயம் வேணாலும் அவங்கள போய் கேளு, எல்லாம் சொல்லுவாங்க. அவங்களையா? அவங்களேதான். நல்லவன். புரோக்கரே, என்ன பெரிய சௌக்கியமா? மிஸ்டர் அம்பலவன், அங்க என்ன பேச்சு? சாரி சார், மேனர்ஸ் இல்லாம நடுவுல பேசிட்டீங்க. வாங்க நான் சொல்றது கேளுங்க. இந்த சிமெண்ட் ஃபேக்டரி அங்கதான் வரணும். அது பக்கத்துல ஒரு ரயில்வே பாதை வரணும். ரயில்வே பாலம் எதுக்குங்க? இந்த லகேஜ் தூக்குறதுக்கு. இந்த பாருங்க, குறுக்க பேசாதீங்க, அப்புறம் ஒரு கோர்வை வராது. இந்த சிமெண்ட் ஏற்றுமதி இறக்குமதி இல்ல, அதுக்காக தான் அந்த பாதை. அப்புறம் வேலைக்கு, ஃபேக்டரி வேலைக்கு ஆளுங்களை கிராமத்துல இருந்து எடுத்துக்கலாம். இவர் யாரு, வேலை கேட்டு வந்திருக்காரா? ஐயோ, அவர் பெரிய பண்ணுங்க. அதுக்காக நீ ஏன் பண்ணுறீங்க? பெரிய பண்ணு சின்ன பண்ணுன்னு சொல்லிட்டு என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காதீங்க. நான் சொல்றது செய்யுங்க. வெயில் ஜாஸ்தியா இருக்கு, நான் ஏசி வண்டியில உட்கார்றேன். அப்புறம் அந்த இளநீ கேட்டேனே, 2 இளநீ கொண்டாடா. சரிங்க. 200 இளநீ வேணும், கொடுங்க. 200 இளநியா? ஏன் புரோக்கர் வியாபாரமா பண்ண போறாரு? அவர் இளநியை குடிக்க மாட்டாருங்க, இளநில தான் குளிப்பாரு. குளிப்பாரா? என்னங்கடா இது, நல்ல தண்ணியில நம்ம குளிக்க முடியல, எண்ணெயில குளிப்பாரா? பெரிய இடமா இருக்கும் போல இருக்கு. சிமெண்ட் ஃபேக்டரி கட்டுறாரு, பெரிய இடம் தான். அதனாலதான் என் வீட்டுல தங்கியிருக்காரு. நல்ல விஷயம் பேசும்போது அபசகுணமா ஏதோ பேசாத. அவ்வளவு பெரிய கொடைக்கு முன்னாடி இந்த கொடையை விரிக்கலாமா? அசிங்கமா இல்ல? கொடையை மடக்கிட்டுங்களா? நீ கொடையை மடக்கு, நான் பையனை மடக்குறேன். என்னம்மா? அது இல்ல, ஒண்ணு இல்ல. எங்க இப்படி? அது சும்மாதான், கோயிலுக்கு வந்தேன், அப்படியே உங்களை பாத்துட்டு போலான்னு தான். ஆமா, சிங்கப்பூர்ல இருந்து உங்க வீட்டுக்கு யாரோ வந்திருக்காங்க நீங்களே, இல்லையா? ஏமா, அவங்கள பாக்கணுமா? நான் எதுக்கு அவங்கள பாக்கணும்? எனக்கு என்ன தலையெழுத்தா? சும்மாதான் கேட்டேன். நான் போயிட்டு வரேன். சரிம்மா. கணக்கு போல என்னம்மா? ஒரு டம்ளர் தண்ணி கிடைக்குமா? கொஞ்சம் இருமா, கொண்டு வரேன். இந்தாமா தண்ணி. தாகம் தீந்து போச்சு, நான் வரேன். இந்த பொண்ணு எப்படி இங்க? அந்த பொண்ணு நம்ம வேலையை சுலபமாக்கிடுச்சு. சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கணும்னு சொல்லுவாங்க. சின்ன மீன் உன்னை பிடிக்க அதுவே வலைய வீசிட்டு வந்திருக்கு. பெரிய மீன் பண்ணையார நான் பிடிச்சிடுறேன். என்னது
ஐயா நில்லுங்க, யாரும் உள்ள போக கூடாது. ஏன்டா ஏன் உள்ள போக கூடாது? சிங்கமா இருக்கு. சிங்கமா இருந்தா பரவாயில்லைங்க, சிங்கப்பூர்ல இருக்குது. அப்பாயின்மெண்ட் இல்லாம யாரும் உள்ள போக கூடாது. அப்பாயின்மெண்ட் அது அம்மாயின்மெண்ட் அது என்னடா கணக்குல நான் முதலாளி அதுலயும் பெரிய பண்ண நான் உள்ள போக கூடாது. என்ன தம்பி வயசாச்சே தவிர இப்படி எல்லாம் நடந்துக்கிறீங்களே? நாளைக்கு கல்யாணம் பண்ணா என்ன பண்ணுவீங்க? புரோக்கர் என்னய்யா தம்பிய பாக்கணும். அதெல்லாம் தம்பி எல்லாம் பார்க்க முடியாது, அவர் மூட்ல இல்ல. யோ கண்டாளெல்லாம் உள்ள விடாத நான் சொல்லல. சொல்ல நுழைஞ்சிட்டாருங்க. நுழைஞ்சா விழுது இல்ல. சொல்ல புரோக்கரே புரோக்கரே புரோக்கர் சார் தம்பிய பாக்கணும். நீ வேற ஏன் கழுத்து இருக்கிற? தம்பியே மூட விட்டாயிட்டு உட்கார்ந்து இருக்காரு. பேனாவை தொலைச்சிட்டாரியா? பேனாவை தொலைச்சதுக்கு யாராவது மூட விட்டாவாங்களா? அது என்ன சாதாரண பேனாவா? அவர் அப்பா அவருக்கு ஆசையா வாங்கி கொடுத்த பேனா, தங்க பேனா. தங்கத்தால செஞ்ச பேனாவா? நிப்பு வைரம். வைரமா? அதுக்கு இங்கே போடுவானா? ஏன் அதுவா எழுதும்? இவரு காலேஜ்ல சேரும்போது அவன் அப்பா வாங்கி கொடுத்திருக்காரு. இவர் அதை தொலைச்சவனே அவர் அப்பா அங்க மூட விட்டாரு. 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை சிங்கப்பூர்ல ட்ரங்கால் வந்துகிட்டே இருக்கு. ஒரு ட்ரங்காலுக்கு 200 ரூபாய். இது வரைக்கும் 50 ட்ரங்கால் வந்திருக்கு. மொத்தம் எவ்வளவு ஆச்சு நீங்களே கணக்கு போடுங்க. நல்ல நேரத்துல கணக்கு தெரியாது, தெளிவில்லாத போது கேக்குறீங்களா? எவ்வளவு சொல்லியா? கிட்டத்தட்ட 10,000 ரூபாய் ஆகுங்க. ஒரு பேனாவுக்காக 10,000 ரூபாய் செலவு பண்றாரு. நீங்க 10 ரூபாய் கொடுத்து ஒரு புது பேனா வாங்கி தர மாட்டேங்கிறீங்க. என்னையா புரோக்கர் பேனாவை தேடாம அங்க நின்னு பேசிட்டு இருக்க? தம்பி பேனாவை தேட தான் போய்கிட்டே இருக்கிறேன். அப்பாவுக்கும் பிள்ளைக்கு நடுவுல மாட்டிக்கிட்டு நான் முழிக்க வேண்டியிருக்கு. நீ வேற நடுவுல ஏயா? தம்பி சிங்கப்பூர்ல இருந்து அப்பா மறுபடியும் போன் பண்ணுவாரு. போன் பண்ணுவாரா? பண்ணுவாரு. போன் வரும்ல? கண்டிப்பா வரும். வந்தா சமாளிச்சுக்குங்க. ஓகே ஓகே. டிரைவர் வண்டி எடுப்பா. நல்லா ஞாபகம் வச்சுங்க, கார் இன்னும் 2 நாள் தான் இருக்கும். தெரியும்பா. என் வீட்லயே 2 பெண் இருக்கு. நீங்க சொல்றது வேற பெண், நான் சொல்றது இந்த பெண். ஓ நீங்க இதை சொல்றீங்க, நான் அதை சொல்லிட்டேன் போல இருக்கு. ஏன் தம்பி அப்பாவோட பேர் என்ன? சொல்ல மாட்டேன். ஏன்? ஒரு மரியாதை தான். அடாடாடாடா, இந்த காலத்துல இப்படி ஒரு பிள்ளைய பார்க்க முடியாதுங்க. ஏயா நீ சொல்லி பேர் எடுத்துலாம் பாக்குறியா? நான் சொல்லிருக்க மாட்டேனா? என்கிட்ட சொல்லிருக்க கூடாது. நீ போனி இம்சா போ. இந்த காலத்துல இப்படி ஒரு பிள்ளை நான் பார்த்ததே கிடையாது. அப்பா சிங்கப்பூர்ல என்ன இருக்காது? ஒரு பேச்சுக்காக கேட்டேன். பணக்காரர் இருக்காரு. அது ஒண்ணு போதுமே, அது ஒண்ணு போதுமே. இல்ல சிங்கப்பூர்ல என்ன தொழில் பண்றாருன்னு கேட்டேன். என்ன தொழில் பண்ணலன்னு கேளுங்க. பொடி வச்சே பேசுறீங்க தம்பி. தும்மல் வர அளவுக்கு பொடி இருக்குது. ஏ அப்பா என்ன ஆட்டு ஆட்டுறீங்க? கால ஆட்டுங்க 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 ஆட்டுங்க. அதேங்கப்பா அந்த ஆட்டை விட இந்த ஆட்டு தான் நியாயமா இருக்கு. இந்த வயசுல இந்த ஆட்டை ஆட்டுறீங்களே, 2த்தையும் சேர்த்து ஆட்டா அமோகமா இருக்கு. மீன் பார்த்து சிங்கப்பூர் சென்ட் என்ன வாசனை! இந்த தூக்குதே சிங்கப்பூர்னா சிங்கப்பூர் தான். பூட சென்ற நாரும் மணக்கும். இல்லை பூட சென்ற நாரும் மணக்கும். சிங்கப்பூர் கால். ஹலோ சிங்கப்பூர் காலா? இதுல சிங்கப்பூர் அப்பா பேசுறாங்க. யாரு உங்க பெரியப்பாவா? ஏன் அப்பாவை தான் சிங்கப்பூர் அப்பா சொல்றேன். வேலு எங்கன்னு கேட்டா வெளியே போயிருக்கான்னு சொல்லுங்க. ஹலோ இதுல சொல்லுங்க. ஹலோ நான் பெரிய பொண்ணு பேசுறேன். யோ என் பையன் தங்கவேலு கூப்பிடியா? தங்கவேலு உங்களுக்கு வெளியே போயிருக்கான்னு சொல்லுங்க. வெளியே போயிருக்கேன்னு சொல்ல சொன்னாருங்க. இல்ல நான் தான் வெளியே போயிருக்காரு. என்ன பேசுறது புரியல. பேனா கட்சிதா? பேனா பேனா கிடைக்கலன்னு சொல்லுங்க. கிடைக்கல. பேனா கிடைச்சிருச்சு. கிடைச்சதா? என்னது தொலையாத பேனாவே கிடைச்சதுங்கிறான். சசபை தம்பி வந்து அவனை போன் பண்ண சொல்லு. ஆமா அவன் கல்யாண விஷயம் என்னாச்சு? எல்லாம் யாரத்தால முடிஞ்ச மாதிரி தான். பொண்ணு ரொம்ப லட்சணமா இருக்குங்க. அவங்க அப்பா மாதிரி அழகா இருக்கும். எனக்கு பொண்ணு முக்கியம் இல்லையா? பொண்ணோட அப்பா என்னவா இருக்கான்? அவன் அந்தஸ்து, அவன் கௌரவம், புரோக்கர் எங்கயா? அவர் பேனா தேடி போயிருக்காரு. சென்னை அது இப்பதான் பேனா கிடைச்சதுங்கிற அப்புறம் தேட போயிருக்காருங்கிற. ஆனா அவருக்கு கிடைக்கலங்க, உங்க பையனுக்கு கிடைச்சிருச்சு. நீங்க ஒண்ணும் கஷ்டப்படாதீங்க. நீங்க வைங்க, 200 ரூபாய் செலவாகுது இல்ல. பேனா பத்தி ஏங்க போய் சொல்றீங்க? அட போங்க தம்பி, இல்லன்னா உங்களை திட்டுவாரு. ஒரு திட்டுக்கு 1000 ரூபாய் செலவா, அதான் அப்படி சொல்லிட்டேன். சரி பேனா பத்தி கேட்ட நான் என்ன சொல்றது? அதெல்லாம் சமாளிச்சுக்கலாம். நல்ல காரியத்துக்கு பொய் சொல்லலாம். நல்ல காரியமா? ஆமா 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணுன்னு சொன்னாங்க. நம்ம ஒண்ணுதானே சொல்லியிருக்கோம். இன்னும் 999 இருக்கு. என்ன கல்யாணம்? ஒண்ணும் புரியாது. இதை வந்துடுறேன். இழிச்சு வாய் மாப்பிள்ள. நமக்கு மேல பொய் சொல்லுவார் போல் இருக்க. ஏன் பாக்குறதுக்கு ரொம்ப லட்சணமா இருக்கான். நல்ல வசதி, ஹீரோ மாதிரி இருக்கான். நம்ம ஜானகிக்கு பொருத்தமா இருப்பான். கல்யாணத்தை முடிச்சிருவோமா?
எதுக்கும் ஜானகிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கியா. ஜானகி நான் சொன்ன மீறாது இல்ல, கழுத்தை நீட்டினா நீட்டும். அப்பா என்னடா நம்ம ஊருக்கு வந்திருக்காரு அவரு. அவருனா எவரு? அதான்ப்பா அவரு சிங்கப்பூர்காரரு. சிங்கப்பூர்காரரா? உங்க ஆசைப்படி நல்ல வசதியா அந்தஸ்தோட இருக்காரு, பார்க்க லட்சணமாவும் இருக்காரு. அதான் சொல்லு. அதுக்கெல்லாம் மேல மனசு விட்டு வேற பழகியாச்சு. நீங்க சம்மதிப்பீங்கங்கிற தைரியத்துலதான் கேக்குறேன். ஐயோ கிழவி, என்ன சின்ன குண்ட போடுறா? ஏமா பெரியவளுக்கே இன்னும் கல்யாணம் முடியல, உனக்கு எப்படி கல்யாணம் பண்ணி வைக்க முடியும்? அப்பாப்பா இல்ல, நான் தான் அவர் மனசார விரும்புறேன். உங்ககிட்ட சொல்ல பயமா இருந்துச்சு, இவ்வளவு சொல்லிட்டேன்னு சொன்னேன். அப்பா எங்கப்பா கிளப்பிட்டீங்க? எங்க தட்ட மாத்ததா எல்லாம் கிடக்கு. தம்பி, பெரிய பண்ண பழத்தோட வருது, நம்ம நாடகத்தை நம்ம ஆரம்பிச்சிருவோம். இது பாருங்க, நான் சொல்றத கேளுங்களேன். நீ சொல்றது என்னால கேட்க முடியாதுப்பா. உங்க அப்பா என்ன உனக்கு எதுக்கு செக்ரட்டரி அப்பாயின்ட் பண்ணாரு? எதுக்கு? குறுக்க பேசாதப்பா, ஃப்ளோ போய்டும். உன்னை கவனிச்சுக்கிறதுக்காக தானே. நீ மாட்டு இஷ்டத்துக்கு ஊத்தி லவ் பண்ணா என்னால என்ன பண்ண முடியும்? நான் உடனடியா உங்க அப்பாவுக்கு சிங்கப்பூர் ஐயோ, நான் சொல்றது கேளுங்க. என்ன வாங்க, நீங்களே சொல்லுங்க. பெரிய மனுஷன் ஒரு நியாயத்தை சொல்லுங்க. இவர மெட்ராஸ்க்கு எதுக்கு அமிச்சாரு வரப்பா? எதுக்கு? இங்க ஒரு ஃபேக்டரி கட்ட தானே, அத ஒழுங்கா கட்ட வேண்டியதானே. நடுவுல லவ் பண்ண வேண்டி கிடக்க. லவ் அந்த பொண்ணு யாரு, அவளுடைய குலம் என்ன, அவளுடைய கோத்திரம் என்ன, அவளுடைய அந்தஸ்து என்ன, இதெல்லாம் விசாரிக்க வேண்டாமா? இப்போ உங்க பொண்ணு இருக்கா, அவளே ஒரு ஒட்டாண்டிய லவ் பண்ணா நீங்க சும்மா விட்டுருவீங்களா? அதான் இல்லையே, என் பொண்ணு கோடீஸ்வரன் பையனால லவ் பண்றா. உங்க பையன் என் பொண்ணு ஜானகி லவ் பண்றாரு. உங்க பொண்ணு? ஆமா. இவரா? ஆமா. ஐயா சத்து, என்னது இவ்வளவு நீச்சமா சொல்றீங்க? இருங்க தம்பியை கேட்டு பார்க்கலாம். தம்பி தம்பி நீங்களே சொல்லுங்க, நீங்க என் பொண்ணு ஜானகியை லவ் பண்றீங்கல்ல? என்னது? ஜானகி உங்க பொண்ணா? ஆமா. முக ஜாடையில தெரியல? இல்லையே. அவங்க அம்மா ஜாடை. அப்படியா? ஆமா. என்ன இது ஆளாளுக்கு இப்படியே சொல்றீங்க? இது ஒண்ணும் எனக்கு சரியா தெரியல. நான் உடனடியா சிங்கப்பூருக்கு கால் பண்றேன். இந்த தம்பி கண்ட சாதாரண பண்ண பொண்ணெல்லாம் லவ் பண்றாரு. புரோக்கர் தம்பி. என்ன புரோக்கர் தம்பி? புரோக்கர் தம்பி? சரி அண்ணன், என்ன போய் சாதாரண பண்ணேன்னு சொல்லிட்டியே. நான் 100 ஏக்கர் சொந்தக்காரையா? என்னையா 100 ஏக்கர்? சிங்கப்பூர்ல அவருடைய பாத்ரூமே 100 ஏக்கர் தெரியுமா உனக்கு? அவசரத்துக்கு போக முடியாத. அத பத்தி என்னையா, அங்க ஃபேக்டரி வச்சிருக்காரு, டீ எஸ்டேட் வச்சிருக்காரு, சொந்தமா ஏன் இருக்கியா அவருக்கு? கொஞ்சம் இருங்க. இது பாருங்க, 1000 தான் இவர் ஏழையா இருந்தாலும். ஐயோ, ஏழையா இருந்தா பரவாயில்ல தம்பி. உங்க ஸ்டேட்டஸோட கம்பேர் பண்றச்சே இவர் பஞ்ச பரதேசி. அதெல்லாம் இருக்கட்டும், ஜானகியை விரும்பி தொலைச்சிட்டேனே. என்ன தம்பி இப்படி சொல்றீங்க? நீங்க 2 பேரும் ஒண்ணு சந்துட்டீங்க. எனக்கு எதுக்கு வீண் பண்ணாப்ப? எனக்கு பயமா இருக்கு. உங்க அப்பாவுக்கு நான் போன் பண்ணிடுறேன். தம்பி சரியா விட்டேன். பாருங்க தம்பி, நல்ல விஷயத்துக்கு போன் பண்ண அம்பளவானன் ரொம்ப ஓவரா போகாதீங்க. உங்க ஒரு நல்ல முடிவு வாங்க. சரி. உங்க அந்தஸ்துக்கு உங்க அப்பா இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கவே மாட்டாரு. அப்பாவுக்கு சொல்லாம கல்யாணத்தை எப்படி பண்றது? கல்யாணத்துக்கு அப்புறம் அப்பா சொல்றது, பிள்ளையோட அப்பா கல்யாணத்துக்கு வரணுமா? பொண்ணுடைய அப்பா நான் கல்யாணத்துக்கு வரலையா? சிம்பிளா கோயில்ல கல்யாணத்தை முடிச்சிருவோம். கல்யாணத்துக்கு அப்புறம் அவர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்ட சரியா போயிட்டு விட்டுருவாரு. இல்லன்னா நான் விழுந்து மன்னிப்பு கேட்கறேன். இதுக்கு மேல கேவலமா போக முடியுமா? அப்ப என்ன இந்த விஷயத்தையே அப்பாட்ட இருந்து மறைச்சலாங்கிறீங்களா? நல்ல விஷயத்துக்கு எவ்வளவு வேணாலும் போய் சொல்லலாம். வாய்மை எனப்படுவது யாதெனில் மற்றெல்லாம் பஸ்ல படிச்சுக்கீங்க. தட்ட கொண்டா கணக்கு. அம்பளம் இதுகிட்ட டிகி டிகி. கல்யாணம் ஓகே மாமா? மாமாவா? ஐயோ முதலாளி, கல்யாணத்துக்கு முன்னாலேயே போயிட்டீங்களா? சந்தோஷத்துல சாஞ்சா காரியத்தையே முடிச்சிருவே. உன்னெல்லாம் என்ன அறுவாளால வெட்டிடுவீங்க? அவசகுணமா பேசாதடா, மிதிப்பேன்.